புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் சில்லறை மொத்த விற்பனை கடைகள் இரவு 11:30 மணி வரை திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமார். புத்தாண்டையொட்டி புதுச்சேரியினுடைய சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் படையெடுக்கக்கூடிய சூழலில் அங்கு புத்தாண்டை முன்னிட்டு மொத்த விற்பனை கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளுக்கு இத்தகைய அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வியாபாரிகள், வணிகர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஆயத்த ஏற்பாடுகள் புதுச்சேரியில் எப்படி இருக்கிறது? இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகளும் 1 மணி வரை மது விற்பனை செய்ய கலால்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. அது புதுச்சேரியில் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வெளி மாநிலம், வெளிநாட்டைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த புத்தாண்டை வழக்கமான நேரத்தை விட கூடுதலான நேரம் மது விற்பனை செய்ய கட்டணத்துடன் கலால்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. அதன்படி மதுபான கடைகள், அதாவது சில்லறை விற்பனை மதுபான நிலையங்கள், இதர கடைகள் உள்ளிட்டவை இன்று இரவு வழக்கமாக 11 மணி வரை செயல்பட நிலையில் இன்று இரவு மட்டும் 11:30 மணி வரை மது விற்பனை செய்யவும் அனுமதி அளிக்கிறது. இதற்காக ரூபாய் 10,000 கட்டி இதற்கான அனுமதியை பெறலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. பாருடன் கூடிய சில்லறை விற்பனை நிலையங்கள் இரவு 11 மணி முதல் 1 மணி வரை மது விற்பனை செய்ய ரூபாய் 20,000 மற்றும் சுற்றுலா மதுபான விற்பனை பிரிவுக்கு இரவு 12 மணி முதல் 1 மணி வரை மது விற்பனை செய்ய ரூபாய் 10,000 கட்டணங்களை, சிறப்பு கட்டணங்களை வைத்து இரவு 1 மணி வரை இந்த மது விற்பனை செய்வதற்கான அனுமதியை புதுச்சேரி கலால்துறை என்பது வழங்கியிருக்கிறது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடற்கரை சாலையில் மட்டும் இன்று லட்சக்கணக்கான இந்த புத்தாண்டை கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அந்த கடற்கரையை ஒட்டியிருக்கிற பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் கடற்கரை இறங்காதவாறு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு இந்த ஒயிட் டவுன் பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிற்பகல் 3 மணிக்கு மேல் ஒயிட் டவுன் பகுதியில் எந்த விதமான வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் குடியிருப்பு வாசிகளுக்கு மட்டும் சிறப்பு பாஸ் அளிக்கப்பட்டு அவர்களின் வாகனங்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படும். இதர வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. அத்தியாவசிய தேவைக்காக செல்லக்கூடிய வாகனங்கள், அவசர வாகனங்கள் மட்டுமே செல்வதற்கான ஒரு மாற்று பாதையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் இந்த ஒயிட் டவுன் பகுதிக்கு, இந்த கடற்கரை சாலைக்கு இந்த புத்தாண்டை கொண்டாட வருபவர்கள் பிரத்யேகமாக 10 வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு அவர்கள் அந்த அரசின் மூலம் இயக்கப்படக்கூடிய ஷட்டில் பஸ்ஸஸ் மூலமாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வரலாம். இது தவிர மாநில எல்லைகளிலும் போலீசார் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கும் சோதனை இந்த கடற்கரை சாலைக்கு வரக்கூடிய இந்த குழந்தைகளுடைய கையில் இந்த பெற்றோர்களுடைய தொலைபேசி எண்கள் பொருத்தப்படும். ஏதேனும் குழந்தைகள் அந்த கூட்டத்தில் தொலைந்து போனால் அது உடனடியாக கண்டறிவதற்கான இத்தகையான பிரத்யேக ஏற்பாடுகள் புதுச்சேரி காவல்துறை செய்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டினால் அந்த மது போதை தெளியும் வரை இந்த வாகனங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்படாது என்றும் கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எந்த விதமான பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் யாரும் வாகனங்களை இயக்கினால் அவர்கள் மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட விஷயங்கள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கடற்கரை சாலையில் மட்டும் 1000 போலீசாரும், மாநிலம் முழுவதும் 2000 போலீசாரும் இந்த புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு ஏராளமாக படையெடுப்பார்கள். அந்த வகையில் கடந்த 25ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளும் நிரம்பி இருக்கின்றன. ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் ஏராளமான கூடுதலாகவும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கடற்கரை சாலை மூலம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு சார்பிலும் லேசர் ஷோ, வான வேடிக்கை நிகழ்ச்சி உள்ளிட்ட ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரி மாநிலம் முழு தயாராகி இருக்கிறது. கனகராஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.